அப்ப இங்க வந்து அவங்க ராத்திரி வந்து இது மாதிரி பண்றது வந்து இந்த மாதிரி வெளியாட்கள் வர்றதை தடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாம அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு இது நடந்திருக்கு. இதுல நான் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ற ஆஃபீஸரா இருந்தவங்கிற இதுல சொல்றேன். போலீஸ் வந்து சரியா தான் நடந்திருக்காங்க. சொல்லலாம், எது வேணாலும் குறை சொல்லலாம். அடுத்து வந்து இந்த அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. ஒண்ணு சொல்லப்பட்டது. நான் சொன்னேன் 23,000 பேரா 16,000 ரூபாய் கிடைக்குதே அப்படின்னு சொன்னபோது பிரசன்னா வந்து சொன்னார். அவரு நேற்று டிபேட்ல இருந்தார். அவரும் சொன்னார், இல்ல அந்த தனியார்ட்ட வந்து மேயரும் சொல்லியிருக்காங்க, இன்னொருத்தர் பேரை சொன்னார். சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சம்பளம் குறையாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து நான் வந்து சொன்னேன், இவங்க எல்லாருக்கும் வீடு கட்டி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து இலவச கல்வி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்ப இவங்களுக்கு செலவு. இந்த செலவெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா 23,000 16,000 குறையிறது வந்து ரொம்ப பெரிய சுமை கிடையாது. இது உண்மை, ஏத்துக்கணும். ஆனா வீடு நாளைக்கு வந்துடாது. அதனால வீடு வர்ற வரைக்கும் சப்சிடி கொடுக்க போறாங்களா, அதை பத்தி யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பிரசன்னா சொன்னாரு, அந்த 23,000 மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மெயின்டைன் பண்ணாத பட்சத்துல அவங்க நிச்சயமா வந்து முறையிடலாம். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கவர்மெண்ட் வந்து அதை கவனிக்கணும். கவனிக்க வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு நடந்தது வந்து இன்னும் 3 மண்டலம் இருக்கு, அங்கேயும் பிரைவேடைஸ் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. யாரும் எகென்ஸ்ட் பிரைவேடைசேஷன் பேச மாட்டேங்கிறாங்க. யார் யாரெல்லாம் வந்து பேசுறாங்களோ, இன்னைக்கு எடப்பாடி வந்து பேசுறாரு, இவருடைய ஆட்சி காலத்துல தான் 10 மண்டலங்கள்ல வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாட்டையும் தனித்தீவாக பார்க்கும் நோக்கு மாற வேண்டும். We live in an Indian context. India lives in a global context. இதுதான் உண்மை. அன்னைக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னார் கணின் பூங்குன்றன். இன்னைக்கு வந்து the globe has become a village ஆயிருச்சு. அவர் சொன்னது இத்தனை வருஷம் கழிச்சு ஆயிருச்சு. இதை உணர்ந்துதான் நம்ம எதை பத்தியும் பேசணும் அப்படின்னு. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொன்னது நடக்கல. ஆமா, உலக தொழில்களே ஒன்று சேருங்கள் சொன்னது நடந்துருச்சு. அது சொல்லாமலே நடக்குது. அது சொல்லாமலே நடக்குது. உலக தொழிலாளர்களை ஒன்று சேர விடாமல் செய்வதற்காக உலக தொழில்கள் எல்லா இடங்களிலும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. உலக சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றது எதுனா, இப்ப இந்த உலக தொழில்களை ஒன்றுபடுங்கள் இல்ல, உலக தொழில்களை ஒன்றாகி விடுங்கள், எங்களுடன் வந்து ஒன்றாகி விடுங்கள். ஆமா, இதுல வந்து உலக சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றது என்னன்னா, ஒரு சின்ன மீன் வந்து பெரிய மீன் விழுங்க பார்க்கும். உடனே சின்ன மீன் சொல்லும், நியாயமா, இது நியாயமா, நீயும் மீன் நானும் மீன், இப்படி நீ முழுங்க பாக்குறிய அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே பெரிய மீன் சொல்லும், சரி நீ நீ முழுங்கிரு அப்படிங்கும். இது முயற்சி பண்ணி பார்த்துட்டு, நீ ஏன் நீ முழுங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் சின்ன மீன். மிக்கைல் ஷோலக்கோவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதினது ரொம்ப பெரிய சிறுகதைன்னா சிறு கதை அதுதான். இது வரைக்கும் வந்ததுல சிறு கதை அதுதான், சிறந்த கதையும் அதுதான்.